அந்த பலவீனத்துல கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு பலவீனம் இருக்குல்ல, அந்த பலவீனத்திலோட நிறைவானது வரும் பொழுது குறைவு ஒளிஞ்சு போகுன்னு இன்னைக்கு அடிக்கிறாரு. எப்படி? உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா வந்து முடியுமா. பலவீனம் ஒண்ணுமில்லாம போயிருன்றாரு. இன்றைக்கு கர்த்தர் அதை கொடுக்கிறாரு. இந்த காரியத்துல அவருடைய பலன் உங்களுக்குள்ளே இன்றைக்கு இறங்குகிறது. இந்த மாதம் உன்னை பலப்படுத்த போறாரு. நீ சொல்ல வேண்டியது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவனுடைய பலத்தை நீங்கள் பெற வேண்டும். தேவனுடைய பலன் உங்களை நிரப்ப வேண்டும் என்று தேவன் வருகிறார். இந்த மாதத்துல உங்களை பலப்படுத்தணும். பாவத்துல விழுந்து போகாதபடி பலப்படுத்தணும். வியாதியில விழுந்து போகாதபடி உங்களை பலப்படுத்தணும். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இறங்கும் போது பலவீனம் மறையும், பலன் இறங்கும். இன்னைக்கு அதனாலதான் இந்த வார்த்தை கொடுத்து அனுப்புறாரு. நான் ஆபிரகாம வெறும் வார்த்தையில தான் பலப்படுத்துறேன். என்னன்னு? நான் கேடகமா இருப்பேன் அப்படின்னா பாதுகாப்பு நான் நிப்பேன்டா இனிமே. கர்த்தர் சொல்லுகிறாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா. அப்படின்னா உன் பலவீனத்தை அழிக்கக்கூடிய, உன் பலவீனத்தை நிர்மூலமாக்கக்கூடிய பலன் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது. நிச்சயமா இது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவுள். இந்த ஆவியானவர் இந்த வார்த்தையை உயிருள்ளதாய் கட்டாயம் மாற்றி கொடுப்பார். உங்களிடத்துல உங்களை பலப்படுத்த போகிறார். உங்களை பலப்படுத்த போகிறார். தாவீதை யுத்தத்திலே பலப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட கடந்து வருகிறார். எல்லா இடங்களிலும் மரண ஓலம் கேட்ட பொழுதும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் அந்த இடத்திலே ஊழியம் செய்ய திரும்ப போயிருக்காங்க. பலப்படுத்துகிறவர் கூட இருந்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கும் பொழுதும் அங்கே அவங்களை கொண்டுட்டாங்க, இங்கே இவங்களை கொண்டுட்டாங்கன்னு சொன்ன பொழுதும் இவர்கள் ஊழியத்தை விட்டு ஓடல. என்னை பலப்படுத்த ஒருத்தர் இருக்கிறார். எதுக்கு? இந்த பயத்துல என்னை பலப்படுத்துறவர் என்னை பலப்படுத்துவாரே, நான் இந்த ஊழியத்தை அற்புதமா செய்வேன். அநேக காரியங்கள்ல நம்ம இந்த மாதத்துல கர்த்தர் பலப்படுத்தி நடத்த போகிறார். அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாகவும் மகாபலனுமாயிருப்பேன் என்று ஆபிரகாம்கிட்ட சொன்னவர் இன்னைக்கு நம்மகிட்ட சொன்னாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.